சுபாஷித நிவியில் ரெண்டாவது பத்ததி திருப்த பத்ததி அப்படின்னு. திருப்தன்னு சொன்னால் இது ஒரு விதத்தில் அடுத்தவர்கள்கிட்ட குறைகளை எல்லாம் பார்க்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் வரக்கூடியது தான் அந்த வார்த்தை. இந்த திருப்த பத்ததி அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 12 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் முதல் ஸ்லோகம் ததேவ கிருஹ்யதாம் நாம சாகமண்டூக ராசபைஹி திஸ்ருணாம் தாவதா ஹந்த மூர்த்தினாம் கிமிஹா கதம். அதாவது இந்த இடத்துல ஒரு 3 ஜந்துக்களை சொல்லி அந்த 3 ஜந்துக்களுக்கு இருக்கக்கூடியத பேர் தான் மும்மூர்த்திகளுக்கும் இருக்குது. அதனால் இதுவும் அதுவும் ஒன்றாயிட முடியுமா அப்படின்னு கேட்குறார். நாம மாத்திரத்தில் சில பேர் இவான் பேர் வச்சுருப்பா. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணுன்னா பவுண்டரக வாசுதேவன் சொல்லி மகாபாரதத்தில் ஒரு நல்ல ஒரு பாத்திரம் வரும். இந்த பவுண்டரக வாசுதேவன் என்ன அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு இந்த சினிமாலெல்லாம் டூப்பு போடுவாளே அந்த மாதிரி கிருஷ்ணர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இவனும் வேஷங்கள் எல்லாம் போட்டுண்டு சங்க சக்கர கதாதாரியாக இருப்பான். இவன்கிட்ட சக்கரம் இருக்குமே தவிர அந்த சக்கரம் அப்படிங்கிறது அது எப்படி எய்தணும், அது எப்படி அதை சரியான முதத்தில் பிரயோகப்படுத்தணுன்றதெல்லாம் இவனுக்கு தெரியாது. ஒரு நாள் கிருஷ்ணர்கிட்டயே இவன் கேட்டு வாங்கிட்டு அது சரியாக அதை சக்கரத்தை எய்த முடியாமல் இவனுடைய தலையவே அது வெட்டும்படியாக ஆகிடும். அந்த மாதிரி பேர் மாத்திரத்தில் எல்லாம் மட்டும் அந்த குணங்களோ அந்த விசேஷங்களோ நமக்கு கிடைச்சிடாது. அப்படின்ற எப்படி அப்படின்னா ததேவ கிருஹ்யதான், அதே வச்சுக்கோங்கப்பா. என்னது நாம அந்த பெயரை சாக மண்டூக்க ராசபைஹி. சாக அப்படின்னு சொன்னால் அஜஹா அப்படின்னு அர்த்தம். அஜஹா அப்படின்னா ஆடு. சம்ஸ்கிருதத்தில் அஜஹாக்கு ஆடுன்னு ஒரு பேர் அது அர்த்தமும் உண்டு. இன்னொன்று அஜஹான்னு சொன்னால் பிரம்மா அப்படிங்கிற பேரும் உண்டு. அப்போது ஆட்டுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரே பெயர் தான் அஜஹா சாகஹா அப்படின்னு. அதே மாதிரி மண்டூக்க அப்படின்னு சொன்னால் தவளை அப்படின்னு அர்த்தம். இந்த தவளைக்கு ஹரிஹி அப்படின்னு இன்னொரு பேர். ஹரிஹி அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்போது தவளைக்கும் விஷ்ணுவுக்கும் ஹரிஹி மண்டூக்க அப்படின்னு ஒரு பெயர். ராசபைஹி அப்படின்னு சொன்னால் கழுதை அப்படின்னு அர்த்தம். கழுதைக்கு இன்னொரு பேர் ஹரஹா அப்படின்னு. அப்போது ஹரஹான்னு சொன்னால் சிவன் ஒரு அர்த்தம் உண்டு. அப்போது சிவனுக்கும் கழுதைக்கும் ஒரே பெயர் தான், அதாவது சம்ஸ்கிருதத்தில் வார்த்தை தான். இப்படி 3த்துக்கும் ஒரே பேர் இருந்தாலும் திஸ்ருணாம் தாவதா ஹந்த, ஐயோ இந்த 3த்துக்கும் ஒரே பேர் தான் இருக்குது. ஆனால் மூர்த்தி நாம் கிமிஹாகத்தம், இதனுடைய பேரை வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த மூர்த்திகளுக்கு எங்கேயாவது இழுக்கானது ஏற்படுமா? 2 விதத்தில் பார்க்கணும். இந்த ஆடோ அதே மாதிரி தவளையோ கழுதையோ 3ம் பெருமாள்களுடைய பேரை வச்சுட்டு இருக்கோம். எனக்கு பிரம்மாவினுடைய பேர், எனக்கு விஷ்ணுவினுடைய பேர், எனக்கு சிவனுடைய பேர் அப்படின்னு வச்சுட்டு இருந்தாலும் கூட அப்படி பேர் வச்சுட்டு இருக்கிறதுனால இதுக்கு எல்லாரையும் கொண்டாட போகிறாளா, இதுக்கு கோயில் கட்டி தான் கும்பிட போகிறாளா? கிடையாது. சரி, பிரம்மாவுக்கோ விஷ்ணுவுக்கோ சிவனுக்கோ தங்களுக்கு இந்த ஆட்டினுடைய பேர், ஒரு தவழனுடைய பேர், ஒரு கழுதையினுடைய பேர் இருக்கே அப்படின்னு சொல்லி இவாளுக்கு தான் எங்கேயாவது இழுக்கு வர போகிறதா? யாரும் இவாளை கொண்டாடாமல் இருக்க போகிறாளா, இல்லைன்னா இவாளுக்கு பூஜை தான் பண்ணாமல் இருக்க போகிறாளா? இவாளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கிறது. அப்போது ஒரு கெட்டவன் நல்லவர்களுடைய பெயர்களையோ இல்லை நல்லவர்களை போல வேஷம் போட்டுண்டாலோ அவனுக்கு என்றைக்குமே மரியாதை கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு நல்லவன் ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தினால ஒரு தீயவர்கள் கூட இருந்தாலோ இல்லைன்னா அங்கே ஏதாவது சந்தர்ப்பங்களில் அமைஞ்சாலோ அவன் தீயவனாக மாறுறதே இல்லை, அவனுக்கு கெட்ட பெயரோ இழுக்கோ வரப்போறதில்லை. ஆகையினால வெறும் நாம மாத்திரத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. ஆகையினால குணங்கள் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக எடுத்து காண்பிக்கிறார். சுபாஷித நீவியில் திருப்த பத்தத்தின்னு சொல்லக்கூடிய 2வது பத்ததியில் 2வது ஸ்லோகம் அண்டஜாஃப் புண்டரீகேஷு சமுத்ரேஷு ஜனார்தனாக நீலகண்டாஷ்ச சைலேஷு நிவசந்தி நதே நதே. இந்த சைலேஷு அப்படிங்கிற இடத்துல பர்வதேஷு அப்படிங்கிற ஒரு பாட்டமும் உண்டு. அதே மாதிரி நிவசந்து அப்படிங்கிற பாடமும் உண்டு, நிவசந்தி அப்படிங்கிற பாடமும் உண்டு. 2த்துக்கும் அர்த்தங்கள் ஒன்று தான், பெருசாக வித்தியாசங்கள் இல்லை. சைலம் பர்வதம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று தான். இப்போ இதுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். அதாவது அண்டஜாகா அப்படின்னு சொன்னால் பறவைகள்னு அர்த்தம். இன்னொன்று இங்கே முக்கியமாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்னப்பறவை அப்படின்னு. புண்டரீகேஷு, புண்டரீகம் அப்படின்னு சொன்னால் தாமரை, தாமரையில் அப்படின்னு அர்த்தம். அப்போது அன்னப்பறவைகள் எல்லாம் தாமரை இருக்கக்கூடியதான குளத்தில் அதுவும் வசிக்கிறது இருக்குது. இடம் ஒன்று தான், அதுக்குண்டான வஸ்துவும் ஒன்று தான். அதே மாதிரி சமுத்ரேஷு, சமுத்திரத்தில் நதியில் கடலில் ஜனார்தனஹா மகாவிஷ்ணு இருக்கார். அதே மாதிரி இந்த இடத்துல சமுத்ரேஷுன்னா கடல் தான், அதாவது உப்பு இல்லாத நீர் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம், சதுப்பு நிலம் அந்த மாதிரி. அதில் ஜனார்தனஹான்னு சொன்னால் முதலை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ அண்டஜாகான்னு சொன்னால் பிரம்மான்னு ஒரு அர்த்தம்,
அன்னப்பறவைன்னு ஒரு அர்த்தம். இந்த அன்னப்பறவையானதும் பிரம்மாவானதும் புண்டரீகம்னா தாமரை இலை இருக்குது, இல்லை தாமரை குளத்தில் இருக்குது அப்படின்னு. சமுத்திரத்தில் கடலில் ஜனார்தனஹா முதலையும் இருக்குது, அதே மாதிரி பெருமாளும் க்ஷீரசாகரத்தில் படுத்துட்டு இருக்கார். நீலகண்டாச்ச கழுத்து நீல நிறமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஷைலேஷு பர்வதேஷு மலையில் வசிக்கிறார். அதே மாதிரி நீலகண்டாகான்னு சொன்னால் மயில்களுக்கும் ஒரு பேர் உண்டு. அந்த நீலகண்டம் நீல நிறத்தில் கழுத்தை படைத்த மயில்கள் கூட மலைகளில் தான் இருக்கு. நிவசந்தி இப்படி எல்லாம் ஒன்று ஒன்று வசிக்கட்டுமே. நதே நதே, ஆனால் அது அது கிடையாது, அது அது கிடையவே கிடையாது அப்படின்னு. எது எது கிடையாது? ந தே ந தே, இதை அப்படி பிரிக்கணும். நத்தே நத்தே அப்படின்னா இன்னொரு அர்த்தம் வந்து நத்தே நத்தேன்னு தனித்தனியாக பார்த்தோம்னா வணங்கிறது வணங்கிறது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தமும் உண்டு. இங்கே ந தே ந தே, அது அதுவல்ல, அது அதுவல்ல அப்படின்னு. எது அதுவல்ல அப்படின்னு சொன்னால் அன்னப்பறவை அண்டஜாகான்ற அன்னப்பறவை புண்டரீகேஷு தாமரை குளத்தில் இருந்தாலும் கூட அது அண்டஜாகா, அதாவது பிரம்மா அப்படிங்கிற பெயரை அடையாது. பிரம்மா இருக்கக்கூடிய இடமும் அதுதான், அன்னப்பறவை இருக்கக்கூடிய இடம் அதுதான் அப்படின்னாலும் அன்னப்பறவை என்னைக்கும் பிரம்மாவா ஆகவே ஆகாது. சமுத்திரேஷு கடல்ல ஜனார்தனஹா மகாவிஷ்ணுங்கிறவர் வசித்தாலும் கூட அதே கடல்ல தான் முதலைகள்ங்கிற ஜனார்தனங்கிற முதலைகள் கூட வசிக்கிறது. ஆனால் முதலைகள் என்றைக்குமே மகாவிஷ்ணு ஆகவே ஆகாது. ந தே, அது கிடையவே கிடையாது, அது ஆகவே ஆகாது. அதே மாதிரி நீலகண்டன்னு சொல்லக்கூடிய சிவன் மலையில் வசித்தாலும், அதாவது எங்கே இமயமலையில் வசித்தாலும், இந்த நீலகண்டம்னு சொல்லக்கூடிய மயில்கள் மலையில் வசித்தாலும் கூட மயில்கள் என்றைக்குமே சிவனாக ஆகவே ஆகாது. எல்லாம் வெறும் இடத்தினால மட்டும் அது அதனுடைய ஒரு குணத்தை பெற்றிடாது. இடத்தை தாண்டி அதுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அது உயர்ந்த நிலையை அடையும் அப்படிங்கிறது இங்கே சுவாமி தேசிகன் நமக்கு ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். ஆகையினால நம்ம வெறும்னே நல்லவர்களோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல குணம் வந்துடுமா அப்படின்னு இல்லை. நம்ம குணத்தை நாம் வளர்த்துக்கணும். இல்லை நல்லவர்களுடைய பேரை நாம் வச்சுட்டோம், இல்லை நல்லவர்கள் இருக்கக்கூடியதான ஸ்தானத்துக்கு அந்த இடத்துக்கு நாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லவர்கள் ஆகிடுவோம், நமக்கு அந்த குணங்கள் வந்துடும் இல்லை. அதுக்குண்டான ஒரு விஷயத்தை நம்ம வளர்த்துக்கணும். வளர்த்துண்டா மட்டும்தான் நமக்கு அந்த பெயர் என்றைக்குமே நிலைச்சு நிற்குமே தவிர இல்லைன்னா அது வியர்த்தம், அது அதுவே ஆகாது அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் இங்கே. காமம் லிகத்து சம்ஸ்தானம் கஷ்டித் ரூபம் ச பாஸ்வதஹ அபித்தி விகிதாலம்பா ஆலோகம் விலிகேத் கதம். அதாவது சுபாஷித நீவியில் 2வது பத்ததியில் 3வது ஸ்லோகம். ஒருத்தன் நல்ல ஒரு ஓவியன், அவன் சூரியனை ரொம்ப அழகாக தத்ரூபமாக தன்னுடைய திறமைகளெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு செவுத்திலேயோ, அதாவது பித்தி அப்படின்னா செவுரு, பித்திலேயோ இல்லைன்னா ஒரு விகிதா வஸ்திரத்திலேயோ வரைகிறான் அப்படின்னு வச்சுட்டோன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும், சாட்சாத்காரத்தோடு இருக்கும். ஆனால் அந்த சூரியனுடைய ஒளியை, தேஜஸை, அந்த வெப்பத்தை, அந்த உஷ்ணத்தை அந்த ஓவியத்தின் மூலமாக அவனால் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பொழுதும் முடியவே முடியாது. அப்போ சூரியனை சாட்சாத்தாக நம்ம வரைஞ்சிடலாம், ஆனால் அதனுடைய அந்த வெப்பத்தையோ அதனுடைய குணத்தையோ நம்ம கொண்டு வர முடியாது. அதாவது உருவத்தை கொண்டு வரலாமே தவிர அதனுடைய குணத்தை, தன்மையை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓவியத்தில் எவ்வளவு சிறந்த ஓவியனாக இருந்தாலும் கூட அது அவனால் முடியவே முடியாது. அது மாதிரி ஒரு நல்ல அறிவாளி, சிறந்த அறிவாளி இருக்கா அப்படின்னு சொன்னால் அவ நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கா அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படும். அது சூரியன் மாதிரி வெளிப்படும், உண்மையான சூரியன் மாதிரி. ஆனால் ஒருத்தன் போலியா நல்லவன் போல வேஷம் போட்டுன்னு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லவன் போல வேஷத்தை காண்பிக்கலாமே தவிர அந்த குணத்தை வெளிப்படுத்த முடியுமா? அந்த வெளிப்படுத்துறதுங்கிறது அவனால் முடியவே முடியாது. அந்த இடத்துல அவனுடைய வேஷம் கலைஞ்சு போயிடும். யார் அறிவாளி யார் முட்டாள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. அதுக்காகத்தான் வெறும்னே இந்த புலித்தோல் போர்த்திய இந்த பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஒருத்தன் வேஷம் மட்டும் போட்டுட்டு போனாலும் அவனுடைய குணம் மாறிடும். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சதந்திரத்தில் நீல நரி அப்படின்னு ஒரு கதை வரும். அந்த கதையில் என்ன அப்படின்னா, ஒரு நரி எங்கேயோ ஏதாவது கிடைக்குமான்னு ஊருக்குள்ளே வந்திருக்கும். அங்கே பார்த்தா ஒரு சாயப்பட்டறையில் ஏதோ ட்ரம்மில் நிறைய நீளத்தை, துணிக்கு நீளம் போடுறதுக்காக வச்சுருப்பா. இது தவறி அதுக்குள்ளே விழுந்துடும். விழுந்த உடனே அதனுடைய நீல வர்ணெல்லாம் அது ஒட்டின்றும். இது காட்டுக்குள்ளே போகும்பொழுது மற்ற மிருகங்கள்லாம் பார்த்து இது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஒரு மிருகத்தை இந்த வர்ணத்தில் நம்ம பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி அதை ராஜாவாக உட்கார வச்சிடும். சிங்கம் முதலானவைகள் கூட அதை ஒத்துன்றோம்.
அப்புறம் திடீர்னு பார்த்தா அன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் இந்த நரி எப்பொழுதுமே ஊழையிடுமே, அது ஊழையிடுறதை பார்த்த உடனே ஆஹா இது வேற ஏதோ விசேஷ ஜந்து இல்லை, இது நரி தான்னு போட்டு அது எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி அதை கொன்னுடுவா கடைசியில். அந்த மாதிரி என்னதான் வேஷம் போட்டுட்டு போனாலும் கூட சந்தர்ப்பத்தில் அவன் தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்திடுவான். ஒரு முட்டாளானவன் நல்லவர்கள் போல வேஷம் போட்டுண்டு ஆகையினால அங்கே மாட்டின்றுவான்னு. அதுதான் இங்கே சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறச்சே, சூரியனை நாம் ஒரு துணியிலையோ செவுத்துலையோ நல்ல தத்ரூபமாக வரைஞ்சிடலாம், ஆனால் அதனுடைய வெப்பத்தையோ அதனுடைய தன்மையையோ அதனுடைய பிரகாசத்தையோ நம்ம கொடுக்க முடியாதது அந்த ஓவியத்தின் மூலமாக. அந்த மாதிரி ஒரு தீயவன் நல்லவர்கள் போல வேஷம் போட்டுட்டு போனாலும் கூட நல்லவர்களைப் போல குணத்தை அவனால் வெளிப்படுத்த முடியாது. அதில் நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறார் இங்கே சுவாமி தேசிகன். ஓம் தத் சத்து. சுவாமி வேதாந்த தேசிகரனுடைய சுபாஷித நீவி அப்படின்னு சொல்லக்கூடிய சுபாஷித கிரந்தத்தில் திருப்த பத்ததியில் 2வது ஸ்லோகம். இந்த திருப்த அப்படின்னு சொன்னால் பொறாமைப்படக்கூடியது, அதுக்கப்புறம் கர்வப்படக்கூடியது, அகங்காரப்படக்கூடியது அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அதை தான் இங்கே சுவாமி பல விதங்களில் கர்வப்படக்கூடாது அகங்காரப்படக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார். இப்போது இங்கே 4வது ஸ்லோகத்தில் அபி சத்பத நிஷ்டானாம் ஆஷாஹா பூரயதாம் அப்பி அகஸ்திய விருத்தி மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம் அப்படிங்கிற. அதாவது அகஸ்திய மாமுனிவர் மிகவும் சிறந்தவர். இந்த அகஸ்திய மாமுனிவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், சமுத்திரத்தையே தன் உள்ளங்கையில் வச்சு ஆச்சமனமாக அப்படியே உறிஞ்சி குடிச்சுட்டார். இந்த ஆச்சமனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சுவாமி வேதாந்த தேசிகர் அவருடைய திவ்ய பிரபந்தங்கள்லாம் சுல்கம் அப்படின்னு வார்த்தையை, தமிழ் வார்த்தையை காண்பிக்கிறார். அப்படியே அவர் குடிச்சுட்டார். இதை பார்த்த மேகங்கள், ஆஹா இந்த அகஸ்திய முனிவர் குள்ளமாக இருக்கார், இவருக்கு என்ன அவ்வளோ பெரிய ஒரு இது, இவரை காட்டிலும் நாங்கள் அதிகமாக ஒரு காரியத்தை, பெரிய காரியத்தை செய்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேகங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சேர்ந்துட்டு சமுத்திர ஜலத்தை எல்லாம் குடிக்கிறதுக்கு பிரயத்னப்படுறதா, முயற்சிக்கிறதா. அப்படி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதனால் துளி நீரைத்தான், மேகத்து நீரைத்தான் சாப்பிட முடிஞ்சதே தவிர அகஸ்தியரை போல கடல் நீர் மொத்தத்தையும் ஒரேடியாக அதனால் குடிக்கவே முடியலையா. அப்படி குடிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, கடைசியில் அது மூஞ்சியே கரிப்பூசியனா போல கருப்பாக ஆயிடுத்து அப்படின்னு. அப்போது ஒரு அரிய செயலை செய்யறதுக்கு பெரியவர்களால் முடியுமே தவிர அதற்கு சக்தி சாமர்த்தியம் இல்லாத சிறியவர்கள்னாலே அதை முயற்சியில் ஈடுபட்டோன்னா கடைசியில் நம்ம முகத்தில் கரிதான் மிஞ்சும் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். நீராவியாக கடல் நீரை எல்லாம் மேகங்கள் உறிஞ்சி அது மேலே இருந்து அதுக்கப்புறம் காற்று குளிர்ந்த காற்று பட்டோடனே அது நீராக கீழே பொழியும்னு, அதனால் அது கருப்பாக இருக்கும் நீர் இருக்கிறதுனால அப்படின்னு. அதை தான் சுவாமி தேசிகன் இங்கே வச்சுண்டு, பெரியவர்கள் ஒரு சாதனையை செஞ்சால் அதை பார்த்துட்டு நாமும் சின்னவர்கள் அந்த சாதனையை செய்வோம் அப்படின்னு முயற்சி பண்ணால் அது நமக்கு கடைசியில் சங்கடத்தை தான் ஏற்படுத்தும், அது அவமானத்தை தான் ஏற்படுத்தும். இந்த மேகங்களை போல, அதாவது இது பழமொழி கூட சொல்கிறது உண்டு, புலியை பார்த்து பூனை சூடு போட்டுண்டது அப்படின்னு. ஏன்னா புலிக்கு உடம்பெல்லாம் வரி வரியாக இருக்குது, நானும் அதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கோம், என்ன இந்த வரி மட்டும்தானே இல்லை, நானும் அதை பார்த்து அந்த வரி வரியாக நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி இது சூடு போட்டுண்டதா மேலே. அந்த மாதிரி கதையாகத்தான் அகஸ்திய முனிவரை பார்த்து மேகங்கள் தானும் சமுத்திர நீரை எல்லாம் உறிஞ்சி ஒன்றுமே இல்லாமல் வத்தச் செய்கிறேன்னு போச்சா. அதனால் அதுக்கு கடைசியில் கருப்பாக அதனுடைய மூஞ்சி அவமானமாக மிஞ்சி அதனால் அந்த முயற்சியில் அது வெற்றியே அடையலை அப்படின்னு. அதனால் தங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த திறமைக்குண்டான காரியங்களை தான் நம்ம செய்யணுமே தவிர நம் திறமைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தோமேயானால் நமக்கு அவமானம் தான் மிஞ்சும் அப்படின்னு. இங்கே அப்பி ஆகட்டுமே இருக்கட்டுமே, சத்பத நிஷ்டானாம் நல் வழியில் போகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஆஷாகான்னு சொன்ன ஆசைகள் அப்படின்னு அர்த்தம். பூரியதாம் அப்பி அது முழுமையடையட்டும். நல்ல வழியில் நல்ல ரீதியில் நமக்கு ஆசைகள் இருந்ததுன்னா அந்த ஆசைகள்லாம் நிறைவடையட்டும், அது முழுமையடையட்டும் அப்படிங்கிற. எப்படி அப்படின்னா அகஸ்திய விருத்தி மேகானா, அகஸ்தியர் எப்படி தான் இந்த சமுத்திரம் ரொம்ப அகங்காரத்தோடு இருக்கோ அந்த அகங்காரத்தை அப்படியே அடித்து ஒழிக்கணும்னு சொல்லி அந்த சமுத்திரத்தையே குடித்தாரோ அந்த மாதிரி ஒருவேளை இவா பெரியவா இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த மேகங்களும் என்ன பண்ணித்தான் மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம், மேகங்களும் அந்த மாதிரி முயற்சித்ததான். அகஸ்தியரை பார்த்து கர்வப்பட்டு இது முயற்சித்தான், கடைசியில் ஹந்தா ஐயோ பரிதாபம் மாலின்ய காரணம், அதனுடைய முகம் கருப்பாக கரிபூசினா போல ஆய்ப்பெடுத்து. ஆகையினாலே பெரிய முயற்சிகளை நமக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லாமல் அவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் செய்கிறார்னு முயற்சி பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே நீதியாக சுவாமி தேசிகன் நமக்கு காண்பிக்கிறார். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சுபாஷித நீவியில் 2வது பத்ததியில் 5வது ஸ்லோகம். அஸ்து தாவத் அகஸ்தியஸ்ய ஜன்னோர் மகிம நிஹ்னனஹ
கா கதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசேபி அதிருப்யதா அப்படின்னு. அஸ்து, அஸ்துன்னா இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் ரொம்ப பெரிய சாதனைகளை பண்ணிட்டோம், நாங்கள் ரொம்ப பெரிய சாதனைகளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கர்வப்படுவா. அப்படி கர்வப்படவே கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு சாதனை அப்படின்னு ஒன்று நிகழ்ந்ததுன்னு சொன்னால் அதை முறியடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் கட்டாயம் வருவா. வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த பூலோகத்தில் எல்லாருமே ஒருத்தருடைய சாதனையை இன்னொருத்தர் கட்டாயம் முறியடிப்பா. எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த அகஸ்திய மாமுனிவர் ஜன்னு மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ஒரு சாதனையை முறியடிச்சார். அவர் என்ன பண்ணார் இந்த ஜன்னு மகரிஷி அப்படின்னு கேட்டால், பகீரதன் ரொம்ப பிரயத்னப்பட்டு ஆகாசத்திலேருந்து கங்கையை சிவனுடைய தலைக்கு கொண்டு வந்து சிவனுடைய தலையிலேருந்து அவர் சாட்சி அதை கீழே விட்டார். அது ரொம்ப பிரவாகமாக ஓடி போய் இந்த ஜன்னு மகரிஷியனுடைய ஆசிரமத்தை எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு கங்கை அதில் கோபமடைஞ்சு அதை அப்படியே ஆச்சமனமாக முழுங்கிட்டார் கங்கா ஜலத்தை மொத்தத்தையும். அதுக்கப்புறம் பகீரதன் கேட்டதுனால தன்னுடைய வலது காதன் வழியாக அந்த கங்கா ஜலத்தை திரும்ப வெளியில விட்டார் அப்படிங்கிறது சரித்திரம். இப்போ இந்த அகஸ்திய இந்த ஜன்னு மகரிஷி கங்கா ஜலத்தை மட்டும்தான், அதாவது கங்கா நதியைத்தான் ஆச்சமனமாக குடிச்சார். ஆனா இவர் வெறும் நதியை தான் குடிச்சாரே தவிர இந்த நதிகளெல்லாம் ஒன்னாக போய் கலக்கக்கூடிய கடலையே அகஸ்திய மாமுனிவர் அடுத்தபடியாக குடிச்சிட்டார். அப்போ ஜன்னு மகரிஷி பண்ணது பெரிய சாதனையா இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக அகஸ்திய முனிவர் அதை முறியடித்தார். இப்படி ஒருத்தர் ஒரு செயலை பண்ணார் அப்படின்னு சொன்னா அந்த செயலை முறியடிக்கிறதுக்கு அடுத்தவர்கள் கட்டாயம் இருப்பார். சரி, அகஸ்திய முனிவர் பண்ணதுதான் ரொம்ப பெரிய காரியமா அப்படின்னு நினைச்சா இல்ல. இங்கே கா கதா தஸ்ய பாலஸ்ய பாலஹா அப்படின்னு சுவாமி தேசிகன் கண்ணனை ஆலிலை மேல படுத்துட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணனை காண்பிக்கிறார். இந்த அகஸ்திய முனிவர் கடலையே முழுங்கிட்டார்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கடல் இல்லை, எத்தனையோ கடல்கள் இருக்கு. சப்த தீபங்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரி கடல்கள்லாம் இருக்கு. அது அத்தனையும் இந்த கண்ணன் தன் வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சுட்டு ஆலிலை மேல அப்படியே பிரவாகமாக வந்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஜலம் எங்கேருந்து வந்தது சுவாமி அப்படின்னா அதுவும் கடல் தான், அதுவும் தன்னுள்ள லயிச்சது தான், அடக்கமானது தான். வெளியில தோற்றத்துக்காக அவன் அந்த ஜலத்துல மிதந்து வர்ற மாதிரி காண்பிக்கிறான். அப்போ ஜன்னு மகரிஷி பண்ணது ஒரு சாதனை, கங்கா ஜலத்தை குடிச்சதுன்னு சொன்னா அதை முறியடிச்சது அகஸ்திய மாமுனிவர் கடலையே குடிச்சு. அதையும் முறியடிச்சவர் பெருமாள் எல்லா விதமான கடல்களையும் குடிச்சு. இப்படி ஒருத்தருடைய சாதனையை ஒருத்தர் முறியடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இருந்துட்டே இருப்பா. அதனால வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்துல இருப்பான்னு தெரிஞ்சுட்டு சும்மா கர்வப்படக்கூடாது. திருப்தம்னா கர்வப்படுறது வீணான செயல். அவன் அப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டானே, நான் அதை செய்யணும், நீ இதை செய்யணும்னு கடைசியில போனா நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். அதனால நம்ம செய்யக்கூடிய செயல் ரொம்ப பெரிய செயல்னு என்னைக்குமே நினைக்கக்கூடாது. ஏன்னா அதை முறியடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் கட்டாயம் வருவா அப்படிங்கிறது தான் நம்ம லோகத்திலேயே கூட பார்த்துட்டு இருக்கோம். சச்சின் டெண்டுல்கர் 100 அடிச்சான் அப்படின்னு சொன்னா அடுத்தது இன்னொருத்தன் வரான், அது இன்னொருத்தன் சமன் பண்றதுக்கு அதுக்கு அடுத்தது இன்னொருத்தன் வரான். இப்படி எல்லாம் வந்துட்டே தான் இருக்கா. ஆகையினால சாதனைகளை கட்டாயம் முறியடிக்கத்தான் செய்வா. வல்லவனுக்கு வல்லகம் இந்த லோகத்துல எல்லாரும் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால கர்வத்தை விடணும். முதல்ல சுபாஷித நீவியில 2வது பத்ததியில 6வது ஸ்லோகம், தஷ்ட சாரங்க யூதோபி தம்ஷ்டானக நகரவானபி பூபிருத் கடக சம்ஸ்தோபி சாரமேயோன சிம்ஹதி. நாய் ஒரு பொழுதும் சிங்கமாக ஆகாது அப்படிங்கிற. அப்போ இந்த நாய் சிங்கத்தை பார்த்து தான் கர்வப்பட்டு தானும் இந்த செயல்கள்லாம் செய்யற, நீ நானும் ஒன்றுதான் பார்க்கறதுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கர்வப்பட்டதுன்னு சொன்னா நாய் தான், சிங்கம் தான் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி காண்பிக்கிறாருன்னா, தஷ்ட சாரங்க யூதோபி. சாரங்கம் அப்படின்னு சொன்னா மான் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, யானை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. இந்த நாய் மானை பார்த்ததுன்னு சொன்னா அது போய் கடிக்கிறதுக்கு போகும். அதே மாதிரி சிங்கம் மானை பார்த்தாலும் கடிக்க போகும், யானையை பார்த்தாலும் கடிக்க போகும். அப்போ இந்த 2 விதத்திலையும் இதுங்க ரெண்டுகளுக்கும் ஒற்றுமை இருக்கு. அதுக்கப்புறம் தம்ஷ்ட்ர நகரவானபி. தம்ஷ்ட்ரா அப்படின்னு சொன்னா 2த்துக்குமே பற்கள் உண்டு, நல்ல கோரை பற்கள், கூர்மையான பற்கள். அதே மாதிரி நகங்களும் உண்டு. அப்போ உருவத்திலேயே பார்க்கறச்சையும் நாயும் சிங்கமும் ஒன்னாகத்தான் இருக்கு. அதே மாதிரி பூபிருத் கடக சம்ஸ்தோபி. இந்த நாயானது என்ன பண்ணுமா, ராஜாவினுடைய அன்பை பெற்று ராஜாவுக்கு செல்ல பிராணியாக அவனுடைய அரண்மனையில அது வசிக்குமா. அதுவும் இல்லாத சில சமயம் பூபிருத் கட்டம் அப்படின்னு சொன்னா படுக்கை பாய்னு அர்த்தம். அது பாயிலே ராஜாவுக்கு சமமா அதுவும் அவனுடைய பாயிலே கூட போய் படுத்துக்குமா. அப்படியெல்லாம் இருந்ததும் கூட சாரமேயோ ந சிம்ஹதி. இந்த சாரமேயா அப்படின்னு சொன்னா நாய், அந்த நாயானது ஒரு பொழுதும் ந சிம்ஹதி, அது சிங்கமாக ஆவதில்லை. இந்த இடத்துல பூபிருத் கடக சம்ஸ்தோபிங்கிற இடத்துல
இந்த சிங்கமானது குகைக்குள்ளே வசிக்கும், காடுகளில் வசிக்கும் அப்படிங்கிற அர்த்தமும் வெளிப்படுறது. அப்போ நாயை பார்த்தால் நாயானது மானை பார்த்தா கடிக்கிறதுக்கு போகும். அதே மாதிரி சிங்கமானது மானையும் கடிக்க போகும், யானையும் கடிக்க போகும். ரெண்டுத்துக்கும் நகமும் உண்டு, நல்ல கூரான பற்களும் உண்டு. இது அரசருடைய அன்பை பெற்று அவருடைய படுக்கையிலே வாழக்கூடியது. இது காடு மலைகள்னு ரொம்ப கடுமையான இடத்துல வாழக்கூடியது. அப்படி இருந்தும் கூட ரெண்டுத்துக்கும் ஒற்றுமைகளை பார்த்தாலும் கூட என்னைக்குமே நாயானது சிங்கமாக ஆகவே ஆகாது. ஆகையினாலே அவர் அப்படி இருக்கார், இவர் இப்படி இருக்கார், நான் அவரை பார்த்து நானும் இதை பண்றேன், எனக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கேன், நானும் மனுஷன் தானே, நானும் அவரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம், நானும் அவரும் ஒரே இதில் தான் ஸ்கூலில் தான் படித்தோம், அவர் மட்டும் இப்படி கலெக்டர் ஆனார், நான் மட்டும் இப்படி இருக்கேன், நானும் கலெக்டர் ஆனேன்னு ஏதோ ஒன்று முயற்சி பண்ணால் நல்லது. ஆனால் அது வீண் முயற்சியாக போச்சு அப்படின்னா கடைசியில் அது நஷ்டத்தை தான் கொடுக்கும். என்றைக்குமே நாய் தான், சிங்கம் தான் அப்படிங்கிற இந்த உதாரணத்தை காண்பிக்கிறார். அப்போ கர்வத்தை விடணும். அவர் அப்படி ஆயிட்டார், இவர் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறது நல்லது. ஆனால் அதை கர்வப்பட்டுன்ட்டு அவன் என்ன பெரிய இவனா, அவன் ஆயிட்டான், என் கூட தான் அவனும் சுற்றிகிட்டே இருந்தான் பாடசாலையில், அவன் இன்றைக்கி என்னமோ பெருசாக சுவாமின்னு சுற்றின்னு இருக்கான், உபன்யாசம் பண்ணுறான், அது பண்ணுறான், அவன் பெரிய ஆளாயிடுவானா அப்படின்னு சில பேர் சொல்கிறவா எல்லாம் உண்டு. அப்போ அப்படி இருக்கச்சே அவாவாளுக்கு உண்டான அந்த சாமர்த்தியங்களை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துண்டோமே ஆனால் நமக்கு ஒரு அந்தஸ்து ஏற்படும். அதை விட்டுட்டு அவன் அப்படி வந்துட்டானே, கூட இருந்தவன் தானே அப்படின்னு கர்வப்பட்டு போனால் கடைசியில் நஷ்டம்தான் மிஞ்சும் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அழகான உதாரணத்தின் மூலமாக காண்பிக்கிறார். சுபாஷித நீவியில திருப்த பத்தத்தின்னு சொல்லக்கூடிய 2வது பத்தத்தில 7வது ஸ்லோகம், சத்பதே சாதயன்னு மித்ரமபி வியாழஹா தமோமயஹ அதீத பர்வா ஜகதாம் அதிருஷ்யா சகசா பவேத். அதாவது ஒரு இந்த இடத்துல 2 விதமான அர்த்தங்கள் பெரியவா வியாக்கியானங்கள்ல காண்பிக்கிறார். ஒன்று சாதாரணமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்ன, இந்த முதல் வரியில நல்ல வழியில ஒருத்தன் போயின்னு இருக்கான் அப்படின்னு சொன்னா, நல் வழியில நடக்கிறவனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னா, அவன்கிட்ட சாதையன்னு பொறாமப்பட்டு யார் ஒருத்தன் துஷ்டனானவன் இருக்கானோ கடைசியில அவன் அழிந்துதான் போவான். தமோமயா, அவன் தமோ குணத்தினாலே ஒரு கெட்ட எண்ணத்தோடு இருந்து அவனுடைய நல்ல தன்மையை நல்ல வழியில போறதை அவன் தடுத்து ஏதாவது பண்ணான்னா அவன் அழிந்துதான் போவான். எப்படி அப்படின்னு கேட்டா, அதீத பர்வா அப்படின்னு அர்த்தம். அதீத பர்வான்னா மரியாதைக்குரிய, மரியாதை எழுந்து அப்படின்னு அர்த்தம். ஜெகதாம் அதிருஷ்யதா சகசா பவேத், இந்த உலகமெல்லாம் அவனை மரியாதையை இழக்க வச்சு அவனை ரொம்ப அவமானப்படுத்தி கீழே தள்ளும் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றா. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சூரியனானவன் மித்ரம் அப்படிங்கிற இடத்துல மித்ரஹாங்கிற பதத்தை பிடிச்சுண்டு சூரியனானவன் நல்ல பிரகாசத்தோட இருக்கான். அப்படி பிரகாசத்தோட இருக்கக்கூடிய அந்த சூரியனை தமோமயா, இந்த தமோமயா அப்படிங்கிற இடத்துல வியாழஹா அப்படிங்கிற ஒரு பதத்தையும் நம்ம பார்க்கணும். வியாழஹான்னு சொன்னா துஷ்டன்னு ஒரு அர்த்தம் உண்டு, சர்பஹா பாம்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த சூரியனை ராகு அப்படிங்கிற அந்த சர்ப்பம் வியாழஹா அது போய் தமோமயா அது போய் பிடிச்சிக்கிறதுனால என்ன ஆறுது, உலகம் மொத்தமும் இருட்டா போயிடுறது, தமோமயம் இருட்டா போயிடுறது. அப்படி இருட்டா போனப்போ இது என்ன ஆறுது, கடைசியில் கொஞ்ச காலம் கழிச்சு தான் அது உடனே விட்டு போயிடும். ஏன்னா அது ரொம்ப நேரத்துக்கு இந்த ராகுவினால பிடிச்சின்னு இருக்க முடியாது, கொஞ்ச நேரத்தில் அது விட்டு தான் ஆகணும். அப்படி விட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த சூரியனானவன் ரொம்ப பிரகாசத்தோட வெளியில தெரியுவான், எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுப்பான். அப்படி இவன் வெளிச்சத்தை கொடுக்கறதுனால இங்கே கடைசியில் என்ன ஆகும், இவனை அவமானப்படுத்தினானே இந்த ராகு, அவன் ஒண்ணுமே இல்லாம கடைசியில அழிஞ்சு போவான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு தீயவன் நல்லவன் மேல வீண் பழி சுமத்துறான். அப்படி வீண் பழி சுமத்துறதுனால அது கொஞ்ச நேரத்துக்கு தான் நிற்கும். மக்கள் அதுக்கப்புறம் அவனை புரிஞ்சுட்டான்னா, நல்லவனை புரிஞ்சுட்டான்னா, ஓஹோ இவன் மேல இவன் தப்பாதான் பொய் சுமத்திருக்கான், இவரது உண்மையான விஷயம் கிடையாது, இவர் அப்படி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான்னா அதுக்கப்புறம் அந்த நல்லவரை இன்னும் கொண்டாடுவா மக்கள். அதே இந்த நல்லவன் மேல பழிய சுமத்தின அந்த கெட்டவனை மக்கள் காரி உமிழ்ந்து அவனை அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சிடுவா. ஆகையினால நம்ம பொறாமப்பட்டு நல்லவன் மேல வீண் பழிய சுமத்துறதுனாலே நமக்குத்தான் அது நஷ்டத்தை கொடுக்குமே தவிர நமக்கு அது லாபத்தை கொடுக்காது அப்படிங்கிறார். ஆகையினால நல்லவர்கள் மேல வீண் பழி சுமத்துறதை நம்ம நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு அழகான ஒரு நீதி. சுபாஷித நீவியில திருப்த பத்தத்தின்னு சொல்லக்கூடிய 2வது பத்தத்தில 8வது ஸ்லோகம், துர்யாணாமபி சத்காரிய குணசாலி விமர்தினாம் அநாகமவிதாம் யுக்தம் அபநீதேஹே நிவாரணம்.
அதாவது துர்யானாம் அப்படின்னு சொன்னால் அதிகாரிகள் அப்படின்னு அர்த்தம். இந்த பொதுவாக நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரிகள் அவ ரொம்ப இங்கே வந்து ஒரு உபதேசப்பிரதமாக கொடுக்குற அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப திறமையோட காரியங்களை பண்ணணும். அதே மாதிரி நல்லவாளை வந்து பாதுகாக்கணும். இந்த அதிகாரிகள்னு சொன்னாலே என்ன அப்படின்னா நல்லவர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அதிகாரிகள் இருக்கா. காரியத்தையும் செய்யணும், நல்லவர்களை காப்பாற்றவும் செய்யணும். அதே மாதிரி வந்து நல்லவர்களுக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. தங்களுடைய பதவிகளை வச்சுண்டு அந்த பதவிக்கு கர்வப்பட்டு நல்லவர்களை வந்து ஏதோ தீங்கிழைக்கிறதோ இல்லைன்னா தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதோ இப்படி பண்ணா அப்படின்னு சொன்னால் அழிஞ்சுதான் போவா. அதுவும் இல்லாத நல்ல காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும், ஊக்குவிச்சுட்டே இருக்கணும். அப்படி இது பண்ணும்பொழுது இவாளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ரேயஸானது ஏற்படும். அதே மாதிரி அடக்கத்தோடையும் கர்வம் இல்லாமலும் இருந்தான்னா ரொம்ப பெரிய நிலைமைக்கு போவா. அப்படிங்கிறது தான் இங்கே சுவாமி தேசிகன் இவாளுக்கு உபதேசமாக காண்பிக்கிறார். அப்போ அதிகாரிகள்னு சொல்லக்கூடியவர்கள், ஏன்னா இந்த இடத்துல ராஜாவுக்கு உபதேசம் பண்ணுறதாகத்தான் இந்த கிரந்தமே அமைச்சிருக்கார். அப்போ அந்த உபதேசத்தையும் காண்பிக்கணும். ராஜா தான் ராஜாவாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால மந்திரிகளை மதிக்காமல் இருக்கிறதோ இல்லைன்னா புரோகிதர்களை மதிக்காமல் இருக்கிறதோ இல்லைன்னா வேற கவிகளை எல்லாத்தையும் மதிக்காமல் இருக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப பெரிய அநாகத்தை தான் ஏற்படுத்தும். அப்போ தான் கர்வப்படாமல் நல்லவர்களை நல்வழிப்படுத்தணும், அவர்களை ரட்சிக்கிறதுக்காகத்தான் தான் இந்த பதவியில் இருக்கேங்கிறத புரிஞ்சுண்டு தன்னுடைய பதவியின் மூலமாக கர்வப்படாமல் அவர்கள் எல்லோரையும் ரட்சித்து அவர்களுக்கு நல்வழிப்படுத்தி அவர்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதன் மூலமாக இவன் நன்மையை அடைவான். ஆகையினால பதவின்னு ஒன்று வந்துருத்துன்னா கர்வங்கிறது தானாகவே வரும். அந்த கர்வத்தை அடையாமல் அந்த பதவியில் ஒழுங்காக காரியத்தை பண்ணணுங்கிறது தான் இங்கே சுவாமி தேசிகன் சொல்லக்கூடியதான நீதி. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய தேசத்தில் நம்ம பார்த்தோன்னா சாதாரண ஒரு பதவி ஒன்று வந்துருச்சுன்னா போதும், எங்கெல்லாத கர்வமோ எல்லாருக்கும் வந்துடும். உடனே அவள் என்னென்னலாம் பண்ண முடியாத துஷ்பிரயோகங்கள் பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவாள். ஒரு சின்ன கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து சிஎம்பிஎம் வரைக்கும் எல்லாருமே அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆகையினால கர்வப்படக்கூடாது. நமக்கு அதிகாரம் வந்துருத்துன்னு சொன்னால் கர்வப்படாமல் நல்லவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு எல்லா விதமான மேன்மைகளையும் ஏற்படுத்தணுங்கிறது தான் ஒரு அதிகாரிக்கான முக்கியமான லட்சணமே அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். சுபாஷித நீவியில் திருப்த பத்ததிங்கிற 2வது பத்ததியில் 9வது ஸ்லோகம், பலோத்தரேன ஹரினா நாகமல்ல விபேதினா ஸ்ருகாலஹா சாமியம் ஆகாங்ஷன்னு ஷௌரியாதிக்யம்னு விந்ததி. அதாவது இந்த சிங்கமும் நரியும் ஒரே காட்டில் தான் வசிச்சுட்டு இருக்கு, வாசம் பண்ணுறது. இந்த சிங்கமானது ஒரு பெரிய யானையை அடித்து அதனுடைய மாംசத்தை எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தனக்கு போதுன்னதுக்கப்புறம் மிச்சத்தை விட்டு போயிடுறது. இப்படி விட்டு போன அந்த மீதியை நரி வந்து சாப்பிட்றது. இந்த நரிக்கும் கூர்மையான பற்கள் உண்டு, கூர்மையான நகங்கள் உண்டு. சிங்கத்துக்கும் கூர்மையான பற்கள் கூர்மையான நகங்கள்லாம் உண்டு. இப்போ ரெண்டும் ஒரே காட்டில் தான் வசிக்கிறது. ரெண்டுத்துக்கும் கூர்மையான பற்கள் இருக்குது, கூர்மையான நகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டும் ஒன்றாயிடுமா? ஒரு காலம் அது ரெண்டும் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி தான் ஒருத்தன் அறிவு பெருசாக இல்லாதவன் அவன் என்ன பண்ணுறான், அறிவு இருக்கிறவர்களை போல, அதாவது பெரிய ஞானிகளை போல இவன் வேஷம் போட்டுண்டு ஒரு சபைக்கு போனான்னு சொன்னால் கடைசியில் பெரியவர்கள்னாலே, அதாவது சபையில் நல்ல படித்த வித்வான்கள்னாலே இவன் அவமானத்திற்கு ஆளாவான் அப்படின்னு. அப்போ தனக்கு வெறும் வேஷம் மட்டும் போட்டுண்டு போனால் அவனால் பெரிய வித்வானாக ஆயிட முடியாது. அப்போ வித்வத்துக்குண்டான அந்த ஞானத்தை சம்பாதிச்சு வச்சுட்டான்னா தான் அவன் வந்து சபைகள் எல்லாம் அவனுடைய பேச்சு எடுபடும், அவனை எல்லோரும் கொண்டாடுவார்கள். அப்படி இல்லைன்னா கடைசியில் நரிக்கு ஒரு அவமானம் கிடைக்கிற மாதிரி, நரி தந்திரம், நரி என்னுடைய புத்தி அப்படின்னு சொல்லி அது அவமானப்படுத்துகிற மாதிரி எல்லோரும் அவமானப்பட்டுத்தான் போவான் அவன் அப்படின்னு. அதைத்தான் இங்கே சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். ஆகையினாலே நம்ம வெறும் வேஷம் போட்டு பட்டாட்டோப்பம் பண்ணிட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை, ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் அந்த மாதிரியான ஞானத்தை நாம் சம்பாதிச்சுப்போம், வெளி வேஷம் போட்டு கர்வப்பட்டு அவமானப்பட வேண்டாம் அப்படிங்கிறது இங்கே நீதி. சுபாஷித நீவியில் 2வது பத்ததியில் 10வது ஸ்லோகம், சுதர்ஷன பிருதா கஷ்டித் அஜஹத் கீர்த்தி மத்சரஹ மகாசாந்த பதாகர்ஷி ஜலஜந்துர் நிகிருஹ்யதே. இங்கே அந்த கஜேந்திர மோட்சத்தை பற்றி காண்பிக்கிறார். ஒரு குளம் இருந்தது, அந்த குளத்தில் நிறைய தாமரை பூக்கள்லாம் இருக்குது. அந்த பூக்களை எல்லாம் பறித்து பக்கத்தில் இருந்த பெருமாள் சந்நிதிக்கு போய் அதை கொடுப்போம், அது பெருமாளுக்கு சேர்ப்போம் அப்படின்னு ஒரு யானை ஆசைப்பட்டு இருந்து அங்கே அந்த குளத்தில் இறங்குறச்ச அங்கே ஒரு முதல்ல வந்து இந்த யானையுடைய காலை பிடிச்சு இழுத்தது ஜலஜந்து. அப்படி காலை பிடிச்சு இழுக்கிறச்ச
இந்த யானை ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துறச்சு அந்த குரலை கேட்டு பெருமாள் ஓடி வந்து சக்கராயுதத்தினாலே சுதர்சன பிருத்தா அந்த சக்கராயுதத்தினாலே அந்த முதலையுடைய தலையை வந்து துண்டிச்சார். அப்படி மனுஷனானவன் அப்பாவிக்களை வந்து துன்புறுத்தவே கூடாது கர்வத்தினால. இது அதிகாரிகளுக்கு சொல்லிக்கலாம், இல்லை பெரிய பணக்காரர்கள் அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிக்கலாம், அப்ளை பண்ணலாம். அப்போ பெரியவன் ஒருத்தன் நினச்சிட்டான்னா எளியவர்களை வந்து துன்புறுத்துறது அப்படிங்கிறது கூடவே கூடாது. அப்படி துன்புறுத்தினான்னா கடைசியில் அவன் பரிகாசத்துக்கு ஏளனத்துக்குத்தான் ஆளாவான் அப்படின்னு. ஏன்னா அறிவாளிகள் இதை பார்த்தா அப்படின்னு சொன்னால் அவனை வந்து ஏற்றுக்கவே மாட்டான். ஏன்னா ஒரு அப்பாவியை போய் நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு. அதை தான் இங்கே சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். கர்வப்பட்டு நம்ம எந்த காரியத்தையும் பண்ணவே கூடாது. கர்வப்பட்டு நம்ம ஒரு காரியத்தை பண்ணோம்னா என்னுடைய ஜலம் இது, என் ஜலத்துக்குள்ளே இந்த யானை வந்திருக்கு, என்கிட்ட ஜலத்தில் எனக்கு ரொம்ப பலம் அதிகம், யானைக்கு நிலத்துல பலம் அதிகம்னு சொன்னால் எனக்கு ஜலத்தில் பலம் அதிகம், அப்போ இந்த ஜலத்தில் நான் வந்து அது வந்ததுனால சும்மா விடமாட்டேன், இது என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி எளியவனான அந்த யானையை இந்த வலியவனான இந்த முதலையானது காலை பிடிச்சி இழுத்த உடனே கடைசியில் என்னாச்சு? சுதர்சன சக்கரத்தினால தலை துண்டானது தான் மிச்சமே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரியவன் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வத்தோட தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை அவமானப்படுத்த மட்டப்படுத்த பார்த்தான் அப்படின்னு சொன்னா கடைசியில அவனும் அழிந்து தான் போவான். அவனுக்கு அதனால பெரிய ஒரு வெற்றிங்கிறதே கிடைக்காது அப்படிங்கிறத தான் சுவாமி தேசிகன் இங்கே காண்பிக்கிறார். ஆகையினால நம்ம பெரியவனா இருந்தாலும் கூட எளியவர்களை பார்த்து கர்வப்படாம அவளுக்கும் பல விஷயங்கள் தெரியும், அவளுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடவே பார்க்கணும். கர்வப்படக்கூடாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத இங்க சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். ஆகையினாலே நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கர்வப்பட்டுக்காம வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்துல இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு நமக்கு மேலையும் நிறைய பேர் இருக்கா, நமக்கு கீழையும் சில பேர் ஒன்றும் தெரியாம இருப்பா. ஆகையினால நம்ம கர்வப்படாம இருக்கிறது உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். சுபாஷித நீவியில 2வது பத்ததியில 11வது ஸ்லோகம். கதிர்வியோம்னா கிம் தத் கருடமபிடீகேத சடகஹ பிபத்யம்பஹ க்ஷாரம் ந கலு கலஷீ சூனுரலசஹ கலஹ கண்டே நாதஹ கைவ மஷகே கிண்ணர பதேஹே. கிண்ணர பதிஹி அப்படின்னு இதுல ஒரு பாட்டபேதம் உண்டு. கதஞ்சித் சாதர்மியம் க்ஷிபதி நகி வைதர்மிய நியமம். ஒரு பாதத்திலையும் ஒரு விஷயங்களை சுவாமி தேசிகன் சொல்லிண்டே வந்து கர்வத்தை கூடாது அப்படிங்க காண்பிக்கிறார். என்ன அப்படின்னா கதிர்வியோம்னா கிம், என்ன ஆகாசத்துல பறந்துட்டா உயர பறந்துட்டா தத் கருடம் அபி டீகத்தே சடகா, என்ன இந்த சடகா குருவியானது கருடன்னு பேர் பெற்றுடுமா, அதுக்கு பேர் வந்துடுமா? அப்போ ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாகாது அப்படின்னு பழமொழி இருக்கு இல்லையா, அதுதான். என்ன ஆகாசத்துல அது உயர பறந்துருத்துன்னா இந்த சட்டகமானது அது என்ன கருடன்னு பேர் வந்துருமா? அதுக்கு வராது. சரி, பிபத்யம்பஹா க்ஷாரம் நகலு கலஷீ சூனு ரலசஹா. இந்த சில பேர் என்ன பண்ணுவா, வயிறு அஜீர்ணமா இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சமா ஜலத்துல உப்பு போட்டு சாப்பிடுவா. அப்படி உப்பு போட்டு சாப்பிட்றதுனால இவா என்ன ஒரு கடலையே குடிச்ச அந்த அகஸ்திய முனிவருக்கு சமமாயிடுவாளா? தன் வயிறு சரியில்லைங்கிறதுக்காக வயிறு குணமாகணுங்கிறதுக்காக உப்பு நீரை ஒருத்தன் குடிச்சான்னா அவன் என்ன கடலையே குடிச்சு அகஸ்திய முனிவருக்கு சமமாயிடுவானா? ஆக மாட்டா. கலஹா கண்டே நாதஹா கைவ மஷகே கிண்ணரபதிஹி. ஒரு கொசு அது காதுகிட்ட வந்து ரீங்காரம் பாடின்னு இருக்கு. அது ரீங்காரம் பாடுறதுனால இது என்ன குயிலுக்கு சமமாயிட முடியுமா? இதுவும் குயிலும் ஒன்றுன்னு சொல்லிட முடியுமா அந்த கொசுவை? முடியவே முடியாது. கதஞ்சித்து சாதர்மம் க்ஷிபதினஹி வைதர்மிய நியமம். இப்படி ஒரு சாதாரணமாக ஒருத்தருக்கு இந்த ஒற்றுமைகள் இருந்தாலும் கூட தகுதிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த தகுதியை தெரியல அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் கூட போட்டி போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. தனக்கு அந்த தகுதி இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு போட்டி போடணும். அப்போ வீண் கர்வத்தோட தனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியாமலே அவ கூட போட்டி போட்டோன்னா கடைசியில் அவமானம் தான் மிஞ்சும் அப்படின்னு. கருடன் பறப்பா அப்படின்னு சொன்னால் கருடனுக்கு அந்த தகுதி அந்த சக்தி சாமர்த்தியம் இருக்குது. அதுக்காக ஒரு குருவி ஊர்க்குருவி போய் அப்படி பண்ணித்து அப்படின்னு சொன்னால் அது கடைசியில் நானும் பறவை அதுவும் பறவை, 2 பேருக்கும் ஒரே சமமாக தான் இருக்கும், அதனால் நான் பறக்க மாட்டேனான்னு போகிறதுனா கடைசியில் அது அவமானப்பட்டு தான் போகும். அதே மாதிரி ஒருத்தர் உப்பு ஜலத்தை எது குடிக்கிறான்னா வயிறு சரியில்லைன்னு குடிக்கிறான். அதனால் அவன் என்ன பெரிய அகஸ்திய முனிவர் இருந்தால் ஒரு மடக்கு உப்பு ஜலத்தை குடித்தார் அந்த சமுத்திரத்தையே, நானும் தான் ஒரு மடக்கு உப்பு ஜலத்தை குடிக்கிறேன், நானும் அகஸ்தியர் ஒன்றுன்னு சொன்னால் அது சரியாகுமா? அதே மாதிரி இந்த கொசு வந்து காது கிட்ட ராத்திரி ரத்தத்தை குடிக்கிறதுக்காக வந்து சத்தம் போடுறது, அதுக்காக இது என்ன குயிலுன்னு சொல்லிட முடியும்? அதை முடியாது. அந்த மாதிரி தன் தகுதி என்னங்கிறத புரிஞ்சுண்டு
தகுதி இல்லைன்னு சொன்னால் அமைதியாக இருக்கணும். தகுதி இல்லைங்கிறதுனால எனக்கு தகுதி இருக்குன்னு நினச்சிட்டு கடைசியில் கர்வப்பட்டுட்டு போனால் அவமானத்தில் தான் முடியும். ஆகையினால அந்த வீண் அவமானத்தை அடைய வேண்டாம். தகுதியை தெரிஞ்சுட்டு நம்ம கர்வப்படுறதோ கர்வத்தை போக்குறதோ பார்த்துக்கணும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இங்கே சுபாஷித நிதியில் 2வது பத்ததி திருப்த பத்ததியில் கடைசி ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். நிமீலயது லோச்சனே நஹி திரஸ்கிருதோ பாஸ்கரஹ ஸ்ரவஸ்தகயது ஸ்திரம் பரபிருதஹ கிமுத்வாங்க்ஷதி ஸ்வயம் பிரமது பாலிஷோ நகலு பம்ப்ரமீதி க்ஷிதிஹி கதர்த்தயது முஷ்டிபிஹி கதய கிம் நபஹ க்ஷுப்யதே. அதாவது ஒரு பாதத்துக்கும் ரொம்ப அழகாக சில விஷயங்கள்லாம் காண்பித்து நம்ம கர்வப்படக்கூடாது அப்படின்னு இங்கேயும் காண்பிக்கிறேன். இப்போது நிமீலயத்து லோச்சனை, ஒருத்தன் கண்ணை மூடிக்கிட்டோம், அதனால திரஸ்கிருதோ பாஸ்கரஹா, சூரியனே மறைஞ்சு போயிட்டானா, இந்த உலகம் மொத்தமும் இருட்டாகி போயிடுத்தா? அவன் கண்ணை மூடினதுனால அவனுக்கு தான் இருட்டாச்சு தவிர உலகம் இருட்டாகலை. ஸ்ரவஹா ஸ்தகயத்து ஸ்திரம் பரபிருதா கிமு துவாங்ஷதி. ஒருத்தன் காதை மூடிண்டான்னு சொன்னால் காக்கா கத்துறது அவனால் கேட்க முடியாமல் போயிடுமா? காக்கா கத்துறது கட்டாயம் அவன் காதில் விழும். இல்லை அப்படின்னா இன்னொன்று, காக்கா கத்துறது இந்த இடத்துல குயில் போல சத்தமாக மாறிடுமா அப்படின்னு கேட்குறார். ஸ்ரவஹா ஸ்தகயத்தோ, காதை பொத்திக்கட்டும், ஸ்திரம் பரபிருத்தா கிமு துவாங்ஷதி. அந்த பரபிருத்தா காக்காவினுடைய சப்தமானது குயில் போல இனிப்பாக இருக்குமா? அதுக்கு நல்ல காதுக்கு இனிமையானதாக இருக்குமான்னு? அப்படி இருக்காது அப்படின்னு. அப்புறம் ஸ்வயம் பிரமது பாலிஷோ நகலு பிரம்ப்ரமீதி க்ஷிதிஹி. ஒரு பையன் சுத்துறான்னா, ஒரு சின்ன பையன் விளையாட்டுக்காக சுத்துறான், தன்னைத்தானே சுத்திக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியை சுத்துமான்னு? அதாவது பூமி சுத்தின்றே தான் இருக்கு, இவன் சுத்துறதுனால தான் பூமி சுத்துறது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம் அங்க. அதுக்கப்புறம் கதர்த்தயத்து முஷ்டிபிஹி கதையக்கிம் நபஹா க்ஷுப்யதி. யாரோ ஒருத்தன் தன் கையை எல்லாத்தையும் மடக்கிண்டு ஆகாசத்தை ஒரு ஓங்கி ஒரு குத்து குத்துறானா, அதனால ஆகாசத்துக்கு என்னாவது வலிக்குமா? அந்த குத்துனால ஆகாசத்துக்கு துளி கூட வலிக்காது. அப்படி யாரோ ஒருத்தன் ரொம்ப வீணா கர்வப்பட்டுண்டு தனக்கு மேலான ஒரு சக்தி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம். தனக்கு மேலான ஒரு சக்தி இந்த லோகத்தில் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அவன் அடக்கத்தோடு இருக்கணும். தன்னால் ஒரு செடியில் ஒரு பூவை பூக்க வைக்க முடியாது. செடியை வேணால் நடலாம், ஜலத்தை குத்தலாம், ஆனால் அது பூக்க வைக்கிறதுங்கிறது அது ஏதோ ஒரு சக்தி தான் பண்ணுறது. தினமும் சூரியனை போய் பார்க்கலாம், ஆனால் சூரியனை உதிக்க வைக்கிறதுங்கிறது அவனால் முடியாது. ஆகையினால தனக்கு மீறின ஒரு சக்தி ஏதோ ஒன்று இருக்குது. ஆகையினால தன்னால் தான் எல்லாம் நடக்கிறதுங்கிற மாதிரி நினச்சிக்காம கர்வப்படாமல் தான் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கே சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். ஆகையினாலே இந்த திருப்த பத்தத்தின்னு சொல்லக்கூடிய கர்வப்படக்கூடாது அப்படிங்கக்கூடியதான இந்த பத்தத்தியில் சொல்லப்பட்ட 12 ஸ்லோகங்களும் ரொம்ப அத்தியுதமான ஸ்லோகங்களாக இருந்து நமக்கு வாழ்க்கைக்கு நல்ல உபதேசங்கள் கொடுத்துருக்கு. ஆகையினால கர்வத்தை தவிர்ப்போம், எல்லா விதமான ஸ்ரேயஸையும் அடைவோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். தன்யவாதா. நமோ நமஹ.